கைஸ், நம்ம ஏற்கனவே பார்த்த அனிமியோட எபிசோட் 10 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓடா பேசாம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே என்ன நீ ட்ரிக் பண்ண பார்க்குறியா? ஏன் அப்படி யோசிக்கிற? நான் எப்படி ஒரு மியர் ரிஃபைனர் கிட்ட போய் சொல்ல முடியும்? அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிஃபைனிங் ரியத்தில் மெரி ரிஃபைனரா? நம்ம ஹீரோ என்னமோ தூக்கி போடுறேன், அதை அப்படியே பிடிச்சிடுறாது. அது எல்லா ரிஃபைனரும் ஒரு இன்க்ரெடிபிளி நோபல், நிறைய செல்வாக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த பொடியன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காண்ணா? இப்போ அவரே ஷாக் ஆகிட்டாரு. அப்படியே ஒரு பேப்பரை பார்த்துட்டு யோசிக்கிறாரு, இவன் வெறும் பொடியன் தான், என்ன தைரியம் இருக்கணும் அப்படியே படிக்கிறாரு. அப்படியே கத்துறாரு, என்ன ஒரு அற்புதமான மருந்துன்னு அப்படியே கத்துறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பேப்பரில் மருந்து எழுதி கொடுத்துருக்கான். கேள்வி எனக்கு பொய் சொல்லல, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் உண்மையாகவும் ஒர்க் ஆகும். இந்த பையன் உண்மையாகவே ஒரு விசித்திரமானவன், என்னால் அவனை ரீட் பண்ண முடியல, அடுத்து என்ன மூவ் பண்ணுவான்னு வாக்கு தவறாம எப்படியோ கொடுத்துட்டான் அந்த பேப்பரை. இப்ப நாங்க 2 பேரும் ஈவன் இப்ப அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னோட கடைசியா இருக்க டிஸ்கிரேஸை மன்னிச்சிடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வாழ அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ இந்த பிரெஸ்கிரிப்ஷன் பாய்சனை ரிமூவ் பண்ணிடுவோம் பாடியில இருந்து. இது இன்விண்ட், ஸ்டோனு அண்ட் பிளட், ஃபிளேம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இது போட்டு காட்டு வேறாச்சும் எஃபெக்ட் வந்தா இது ரிமூவ் பண்ணாது. இதெல்லாம் நம்ம ஹீரோ அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கொடுத்ததுனால அது மேலே இருக்க கர்ஸு, பாய்சன்லாம் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இது அவருக்கு ரொம்பவே தேவைப்படும். இதை போட்டுக்கிட்டு வேறாச்சும் எஃபெக்ட்ஸ் வந்தா இது ரிமூவ் பண்ணாது. நினைக்கிறியா உன்னோட சோல் பவர் எப்பயுமே வீக்காக இருக்கு, இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீ ரீஃபைனிங் பண்ண கற்றுக்கோ, அப்போதான் நீ ஊழல் சிந்தனையோட இருப்ப. இதை பார்த்தாலே நீ இன்னமும் பிரச்சனையில இருக்க, உன் எனர்ஜியை திரும்பி வர வைக்கிறதுக்கு. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, ரெசிஷன் ஆஃப் சோல் பவர் உன்னை உருவாக்கும், சாதாரண கல்டிவேஷனை விட 100 மடங்கு கடினமாக இருக்கும் இது ரொம்ப அப்படின்னு நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டே அவர்கிட்ட சொல்கிறான். இருந்தாலும் நீ ரொம்ப டாக்ஸிசிட்டினால நீ அறிக்கப்படலை, இது உன்னோட டேலண்ட்டு. நீ திரும்பி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிஃபைலிங் ரியனுக்கு போகணுமா? நான் பயப்படுறேன், எங்கேயாச்சும் ஒரு லிட்டில் ஹோப் இருக்குமான்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் டிஸ்கரேஜ் பண்ணல, நீ லக்கியாக இருந்தா உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. இன்னும் 50 வருஷத்துல, என்னது 50 வருஷமா? ஒருவேளை நான் லக்கியா இல்லைன்னா வெறும் ஹை லெவல் ரிஃபைனர் அப்ரெண்டிஸா இருந்தா என் வாழ்க்கை முழுக்க என்ன மீனிங்ல நீ சொல்ற? எனக்கு ஒரு வழி தெரியும், உன்னை முழு ரிஃபைனர் ஆக்க, அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிஃபைனிங் ரியலத்துல, அதுவும் 50 நாள்லயே. இதை பார்த்து அவர் பயங்கரமா ஷாக் ஆறாரு. ஏன்னா வெறும் 50 நாள்லயே நம்ம ஹீரோ கத்துதான்னு சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, வெறும் 50 நாளா? இதுக்கு பாசிபிள் இருக்கா? என்கிட்ட நீ பொய் சொல்லாத, இவன் என் சோல் பவர் கூட மக்கி போல, எனக்கு தெரில நான் இதை மேனேஜ் பண்ணுவானான்னு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிஃபைனிங் ரியலுக்கு 50 நாள்லயே வா அப்படின்னு அவர் சொல்றாரு. நான்லாம் இந்த ரிஸ்கை எடுத்துக்க மாட்டேன், இந்த இன்வின் ஸ்டோன் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்றாரு அவரு. என்னை ஏமாத்தாத அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம ஹீரோ பார்த்து. 50 நாள்லாம் போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. யார் உனக்கு சொன்னா? நான் என்ன உன்கிட்ட பொய் சொல்கிறேன் நினைக்கிறியா? இது எல்லாமே உனக்காக, ஒர்த்து இந்த டைம் புரிய வேணும் எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவர் பார்த்து சொல்கிறான். நம்ம ஹீரோ மறைச்சு பார்க்குறதுல அவர் பயங்கரமாக பயந்து போயிடுறாரு. கெல்வின் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப சஸ்பீசியஸாக இருக்குது, ஆனால் நான் ரிஃபைனடாக ஆகணும் திரும்பியும், எப்படி நான் இதை கிவ் அப் பண்ண முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சாரி, இதெல்லாம் என் ஃபால்ட்னா, நீங்கள் ஷுவராக தான் சொல்கிறீங்களா? 50 நாளில் என் பவரை கொண்டு வந்துடுவீங்களா? சோல் பவரை மட்டும் கொண்டு வரதில்ல, நான் உண்மையான ரீஃபைனராக ஆக்க போகிறேன் ரிஃபைனிங் ரியலத்தில், அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவரை பார்த்து ஹீரோ சொல்கிறதுல வியந்து பார்க்குறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு. அது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ என்னோட சர்வெண்ட் ஆகு. என்ன தைரியம் இருக்கணும் நான் சர்வெண்ட் ஆக சொல்கிறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இது சும்மா இல்லை, உன்னை ரிஃபைனர் ஆகணும்னா என்னோட சர்வெண்ட்டாக தான் இருக்கணும். உனக்கு தெரியுமா, நீ குவாலிஃபை ஆகிட்ட என்னோட சர்வெண்ட்டுக்கு, நீ வெறும் குவாலிஃபைடாக இருக்க என்னோட சர்வெண்ட்டுக்கு, அதுவும் 50 நாள் தான். அதுக்கடுத்து என் முகத்திலே நீ முடிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பார்த்து சொல்கிறான். யோசிக்கிறாரு, இந்த பொடியன் என்ன சொல்கிறான், நான் வெறும் குவாலிஃபை தான் இருக்கேன் நான் அவனோட சர்வெண்ட்டுக்கு, என்ன இழவிடாது, நான் அங்கே போய் தான் ஆகணுமா? என்ன நரகம் இந்த பொடியன் கிட்டையா? இவன் ஒரு பைத்தியக்காரனாச்சே. இந்த பைத்தியக்காரன் எப்படி என்னோட ப்ராப்ளம்கிட்ட பார்த்தான்? ஈவன் நான் சால்வ் பண்ணுற மெத்தது கூட எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்டுபிடிக்கணும், அதுவும் ரீஃபைனிங் யூனிட்ல. ஆனால் நான் ஒரு க்ளூவும் கண்டுபிடிக்கல. இது ஜோனாஸ் மண்டைக்குள்ளே ஓடுறது, மனசுல நினச்சிட்டு இருக்காதெல்லாம். நான் உன்னோட சர்வெண்ட் ஆகணுமா?
அஃப்கோர்ஸ்ன்றாரு. என்ன நான் விசித்திரமா ஃபீல் பண்றேன் அவனை பார்த்து அப்படின்னு பாக்குறாரு அவரு. நம்ம ஹீரோ அவனை முறைக்கிறாரு. அப்படியே அவரு கீழே குனிறாரு. என்ன ஆச்சு இப்ப? இந்த பையன் என்னோட ஃபார்பிடன் சோல் பவரை வெளில எடுத்துட்டு வந்துட்டான். யார்தான் இவன்? நான் ரொம்ப பயப்படுறேன். இந்த பயப்படுற ஃபீலிங்ஸ் வந்து என் சோலுக்கு ரொம்ப ப்ரெஷரை கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு மைண்ட் வாய்ஸ்லயே. அவனை ஈஸியாவே கிரஷ் பண்ணி சாவடிக்க முடியும் அவனால முடிஞ்சா. அவனுக்கு 3 செகண்ட் தான் டைம் கொடுப்பேன். நீ அக்செப்ட் பண்றியா இல்லையா? நான் அக்செப்ட் பண்ணவா வேணாமா? அக்செப்ட் பண்ணனா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நான் டாப்பை ரீச் அடைய. நான் அக்செப்ட் பண்ணாம ரெஜெக்ட் பண்ணிட்டேன்னா நான் கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கும். நான் அக்செப்ட் பண்றேன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அவர் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ சொல்றான், பரவாயில்ல, நீ நல்ல டெசிஷன் தான் எடுத்திருக்க. உனக்கு தெரியும் ஃபியூச்சர்ல இந்த டெசிஷன் எடுத்தனால தான் நான் லக்கியா இருக்கேன் போல இருக்கு அப்படின்னு நீ ஃபியூச்சர்ல யோசிப்ப. கல்டிவேஷன் ஃபாலோயிங் மேத்தர் அபவ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிஃபைனிங் ரியலத்தை ரீச் பண்ண முடியலன்னா அதுவும் 5 daysல அது உன்னோட இன்டீரியர் டேலண்ட்டை காமிக்கும். அதோட மீனிங்னா நீ இன்னும் குவாலிஃபை ஆகலை என்னோட சர்வெண்ட்டுக்கு. நீ என் கூட ஃபியூச்சருக்கு வர முடியாது இந்த ஃபார்ம்லாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்படியே பயப்படுறாரு. சோல் ரிஃபைனிங் டெக்னிக்கா? சோல் ரிஃபைனிங் டெக்னிக் இது ஆக்சுவலி சோல் ரிஃபைனிங் டெக்னிக் தான். இது வெறும் குப்பையான சோல் ரிஃபைனிங் டெக்னிக் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இது உனக்கு போதும் உன்னை ரிகவரி பண்ண, அதுவும் 5 நாள்ல. அப்புறம் உன்னை ரிஃபைனிங் ரியல்ல ரீச் பண்ண வைப்பேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. லார்ட் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜஸ்ட் மிஸ்டர் வால்டன் கூப்பிடு. உன் பிஹேவ் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ அசிங்கமா இல்ல. இதுவே உனக்கு ரிவார்டு மாதிரி தான் உனக்கு. நீ இப்ப போலாம். நான் ரிஃபைனிங் யூனியன்ல சந்திக்கிறேன். எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை பார்த்து அவரும் மண்டையாடிட்டே அப்படியே போறாரு. அப்படியே சொல்றாரு, எஸ் மிஸ்டர் வால்டன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு போக போக மரியாதை ஏறிட்டே இருக்கே. அவர் எஸ் மிஸ்டர் வால்டன் சொன்ன கருத்து அப்படியே எங்கேயோ காமிக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ரிஃபைனரி கல்டிவேஷன்ல ஆர்டினரி ரிஃபைனரி மட்டும்தான் பவரை என்ஹான்ஸ் பண்ண முடியும். வெறும் ஸ்லோவா தான் அதுவும் பண்ணுவாங்க. ஆனா அவங்க சீக்கிரமா கிராஃப்ட் பண்ணிடுவாங்க ரிஃபைனிங் ஐட்டம்ஸை. லெஜண்ட் போனாரு வேற ஏதாச்சும் வழி இருக்குமான்னு தேட. ஆனா இன்னும் வரல. நான் எப்பயும் யோசிச்சது இல்ல லெஜண்டரி டெக்ஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி. நான் ஃபைனலா புரிஞ்சுக்கிட்டேன். இவங்கிட்ட ஒரு லெஜண்டரி சோல் டிமெண்டிங் டெக்னிக் இருக்கு. வேற வழி இல்ல. ஆர்டினரி கிட்டு என் சோலுக்கே ப்ரெஷர் கொடுத்துறான். ரொம்ப பயமா இருந்தது எனக்கு. எனக்கு சோல் ரிஃபைனிங் டெக்னிக் கூட கொடுத்தான். ரொம்ப வேல்யூபிள் திங் அது. இது என்டையர் கிளாவார்ட்லயே யாருக்கும் இருக்காது. ராயல் ஃபேமிலிஸ் கிட்ட மட்டும் இருக்கும். ஒருவேளை அவன் ஜீனியஸா இருக்கும் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. சோல் ரிஃபைனிங் டெக்னிக் ரொம்ப பயங்கரமானது. நான் அவருக்கு நிறைய வருஷம் சர்வ் பண்ணுவேன். யார் அந்த வால்டன் அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் அப்படின்னு மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பெரிய சாப்டர்னால இன்னைக்கு ஒரு வீடியோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை பாய்.